வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக லக்னம். 2ல குரு 15 டிகிரில இருக்கிறாரு. இங்க கேது 18 டிகிரில இருக்கிறாரு. சந்திரன் 24 டிகிரி, இங்க புதன் 4 டிகிரி, ராகு 18, சூரியன் 2 டிகிரி, சுக்கிரன் 17, செவ்வாய் 22, சனி 13 டிகிரில இருக்கிறாரு. இவரோட ராசி கும்பராசி. கும்பராசி லக்னம் இயல்பா இருக்கு. லக்னாதிபதி 8ல மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறாரு. ஒருத்தருக்கு லைஃப்ல எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எப்படின்னா, உங்களுக்கு லக்னம் சுபத்துவமா இருக்கணும், இல்லைன்னா லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கணும். ரெண்டுமே சுபத்துவமா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமா இருக்கும். இங்க லக்னம் இயல்பா இருக்கு, எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை. லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கிறாரு. அதனால இவர் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்கு. இப்ப இவருக்கு நடக்கிறது சனி தசை. இந்த லக்னத்துக்கு 7க்கும் 8க்கும் உரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கிறதுனால இப்ப சனி தசை நடக்குது இவருக்கு. சனி தசை உங்களுக்கு சனி தசை பாத்தீங்கன்னா இவருக்கு சிம்மத்தை பாக்குதுங்களா, குருவா பாக்குதுங்களா, அதே போல 9ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனால ஜாதகரோட அப்பா இருக்கிறாரு, ஆனா உதவிகரம் இல்லாம வெளியில இருக்கிறாரு. ஏன்னா சூரியன் உச்சமா இருக்குல்ல, சூரியன் இங்க உச்சமா இருக்குது. ராகுவோட 16 டிகிரி விலகி இருக்குது. குருவோட பார்வையும் சுபத்துமா இருக்குது. அதனால தந்தை இவர் கூட இல்ல, கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. அது போன்ற அமைப்பு தான் இருக்குது. இவருக்கு 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கொள்றாரு. குரு தொடர்பு கொள்றதுனால வங்கி இது போன்ற அமைப்புகள்லாம், வங்கி, தங்கம், பைனான்ஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். உங்களுக்கு தனாதிபதி சூரியன் 10ல இருக்கிறாரு. 10ல இருந்து குருவோட பார்வையில சுபத்துமா இருக்கிறாரு. அதனால இவருக்கு பாத்தீங்கன்னா தனாதிபதி 10ல இருக்கிறாரு. 10ன்றதுதான் நமக்கு ஜீவனஸ்தானம். இந்த 10ஆம் இடத்து மூலயமா தான் தனம் வரக்கூடிய இடம் தான் உங்களுக்கு 2. தனாதிபதியும் உங்களுக்கு 10ல இருக்கிறதுனால இந்த தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இவருக்கு சூரியன் சுபத்துமா இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவருக்கு. சூரியன் 10ஆம் இடத்துல சுபத்துமா இருக்கிறாரு. இப்ப சனி தசை இவருக்கு சுக்கிர புத்தி அடுத்து வரப்போது சுக்கிர புத்தி. சுக்கிரன் இங்க 4ஆம் அதிபதி ஆகி உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஆகி உங்களுக்கு இங்க சுக்கிரன் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறது. இங்க சுக்கிரன் இங்க ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப இவருக்கு செவ்வாய் தாசியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு 17 டிகிரில இருக்கிறாரு. செவ்வாய் 22 டிகிரில இருக்கிறாரு. இங்க 4ஆம் அதிபதி 11ல இங்க ஆட்சியா இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவருக்கு ஒரு நல்ல அமைப்பு. இப்ப சுக்கிர புத்தியில இவருக்கு 5ஆம் இடத்தை பாக்குறதுனால, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பாக்குறாரு. சுபத்துவம் ஆகி 5ஆம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவருக்கு. இப்ப சூரியனும் இங்க சுபத்துவமா இருக்கிறாருல, அதனால சுக்கிர புத்தியிலும் கிடைக்கும். அடுத்து வர சூரிய புத்தியிலும் உங்களுக்கு இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ சிம்மத்தை குரு இருந்து சுபத்துவப்படுத்துறாரு. ஆனா சனியோட பார்வை என்ன பண்ணுதுன்னா, அந்த அதிகார அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இங்க 2 டிகிரில இருக்கிற பார்த்தீங்களா, இந்த 2 டிகிரில உச்சமா இருக்கிற சூரியனை கொஞ்சம் அதிகார அமைப்பு கொஞ்சம் கம்மி பண்ணும். கிரேட் கொஞ்சம் இறக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே இவருக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு இருக்கு. இப்போ அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா, லைஃப்ல சக்சீட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு லக்னம் வளர்த்துருக்கணும், லக்னாதிபதி வளர்த்துருக்கணும். இந்த ஜாதகத்துல லக்னமும் வளர்த்துருக்கு, லக்னாதிபதியும் வளர்த்துருக்கு. நம்பிக்கையை தரக்கூடிய சூரியனும் இங்க 16 டிகிரி விலகி குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்குது. அது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா 9942